Hello everyone, this is Gopinath Subramaniam. Welcome back to the channel Hindi Polyglots. Today we are going to learn Hindi tongue twister part 3. Before we begin, I will introduce the vocabulary used in today's class. The first time you see these words, they may be new to you. After you complete the lesson, I will show the same vocabulary again. This time the words will feel more familiar and you may remember one or two words easily. I strongly trust this method helps you learn Hindi more effectively. So let's get started. Before started, if anyone watching without subscribing, please do subscribe. If you like the content, please hit the like button and show your support. Right, let's dive into it. Come. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்தி டங் ட்விஸ்டர் பார்ட் 3 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆனால் இதே வார்த்தையை செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ பழக்கப்பட்ட வார்த்தையை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அது உங்களுக்கு பேசும்போது இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்களா? ரைட், அதில் வரப்போகிற முதல் வார்த்தை நானா. நானா அப்படின்னா தாத்தா. நானா அப்படின்னா தாத்தா. நானி பாட்டி. நானி பாட்டி. மூன்றாவது வார்த்தை வந்து நயே. நயே அப்படின்னா புதிய அப்படின்னு அர்த்தம். நாங்கிறது குரில், நெடில் கிடையாது. நெடில் போட்டிங்கன்னா தமிழில் தப்பான வார்த்தையாயிரும். சரிங்களா? ஸோ நயே அப்படின்னா புதிய அப்படின்னு அர்த்தம். கரம். கரம் அப்படின்னா சூடான. கரம் சூடான. டண்டா குளுமை, கோல்டு. டண்டா அப்படின்னா குளுமை. ஹாத் கை. ஹாத் அப்படின்னா கை. ஹாத்தி அப்படின்னா யானை. ஹாத்தி யானை. ஹதௌடா. ஹதௌடா அப்படின்னா சுத்தியல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். நானா, நானி, நயே, கரம், டண்டா, ஹாத், ஹாத்தி, ஹதௌடா. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். நம்ம டங் ட்விஸ்டரை பார்த்துட்டு திருப்பி இதே வார்த்தைகளை பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தையை பார்க்குற மாதிரியே இருக்கும். சரிங்களா? ரைட். முதல் டங் ட்விஸ்டர் வந்து மோட்டா மோதி. மோட்டே மோதிக்கு மோட்டி மாலா. மோட்டா மோதி. மோட்டே மோதிக்கு மோட்டி மாலா. மோட்டா அப்படின்னா பெருசு, கொஞ்சம் தடிமனாக இருக்கிறது அர்த்தம். மோட்டா. மோதி அப்படின்னா முத்து. மோதி. மோட்டே மோதி. மோட்டே மோதினா நிறைய முத்துக்கள். இந்த இடத்துல மோட்டேங்கிறது ப்ளூரல், நிறைய சேர்ந்தது, திக்னஸாக இருக்கிறது. மோட்டே மோதிக்கு மோட்டி மாலா. மோட்டி மாலா அப்படின்னா அந்த முத்துக்கள் சேர்ந்த மாலை, நெக்லஸ். சரிங்களா? மோட்டா மோதி. மோட்டே மோதிக்கு மோட்டி மாலா. மோட்டா மோதி, மோட்டே மோதிக்கு மோட்டி மாலா. இந்த டங் ட்விஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த டாங்கிற வார்த்தையை உங்களால் அழுத்தி சொல்ல முடியும். மோட்டா, அந்த டா, அந்த நாக்கு அப்படியே மடங்கி உள்ள உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். டா. சரிங்களா? இந்த டாங்கிற வார்த்தை உங்களுக்கு ஈஸியாக உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டங் ட்விஸ்டரை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா. சரிங்களா? ரைட். அடுத்த டங் ட்விஸ்டர் என்னங்கிறத பார்த்துருவோம். नाना ने नानी को 9 नए नोट दिए. नाना ने नानी को 9 नए नोट दिए. நானா அப்படின்னா கிராண்ட்பா, தாத்தா. நானா நே, இந்த நே வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ். நானா நே நானிக்கோ. நானி அப்படின்னா பாட்டி. நானிக்கோ பாட்டிக்கு. நவ். நவ் அப்படின்னா 9ன்னு அர்த்தம். நவ் நயே நோட். நயே நோட்னா புதிய நோட்டு, அதாவது காசு, ரூபா. நயே நோட் தியே. தியேனா கொடுத்தார். நானானே நானிக்கோ நவ் நயே நோட் தியே. நானானே நானிக்கோ நவ் நயே நோட் தியே. தாத்தா பாட்டிக்கு 9 புது நோட்டுகளை கொடுத்தார் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? நானானே நானிக்கோ நவ் நயே நோட் தியே. நவ் அப்படிங்கிறது 9. நயே அப்படின்னா புதுசுன்னு அர்த்தம். நயே நோட் அப்படின்னா புதிய நோட்டு, கரன்சி நோட்டு, புதிய நோட்டு கொடுத்தாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை கொஞ்சம் வேகமாக படிங்க. இந்த நாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நானானே நானிக்கோ நவ் நைன் நோட் தியே. நானானே நானிக்கோ நவ் நைன் நோட் தியே. இந்த மாதிரி. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். வரலனாலும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? ரைட்.
கரம் குலாப் ஜாமுன், டண்டா குலாப் ஜாமுன். கரம் அப்படின்னா ஹாட், சூடான. குலாப் ஜாமுன் தெரியும், சாப்பிட்ற இனிப்பு பொருள், அந்த இனிப்பு ஐட்டம். சரிங்களா? கரம் குலாப் ஜாமுன், டண்டா குலாப் ஜாமுன். கரம் அப்படின்னா சூடான, டண்டா அப்படின்னா கோல்டு, குளிர்ச்சியான. சூடான குலாப் ஜாமுன், குளிர்ச்சியான குலாப் ஜாமுன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கரம் குலாப் ஜாமுன், டண்டா குலாப் ஜாமுன். இந்த லா உச்சரிப்பு உங்களுக்கு இந்த இடத்துல வரும், உங்களால் டக்குன்னு அதை சொல்ல முடியும். குலாப் ஜாமுன், கரம் குலாப் ஜாமுன், டண்டா குலாப் ஜாமுன். சரிங்களா? சூடான குலாப் ஜாமுன், குளிர்ச்சியான குலாப் ஜாமுன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை கொஞ்சம் வேகமாக சொல்லி பாருங்க. இந்த லா க உச்சரிப்பு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கரம் க, கு, ஜா. கரம் குலாப் ஜாமுன், இந்த ஜா. டண்டா, இந்த டா வேற, இந்த டா வேற. டண்டா குலாப் ஜாமுன். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த வார்த்தையை படிக்க படிக்க. சரிங்களா? ரைட். கரம் குலாப் ஜாமுன், டண்டா குலாப் ஜாமுன். சூடான குலாப் ஜாமுன், குளிர்ச்சியான குலாப் ஜாமுன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஹாத்தி கா ஹாத், ஹாத் மே ஹதௌடா. ஹாத்தி கா ஹாத், ஹாத்தி அப்படின்னா யானைன்னு அர்த்தம். ஹாத்தி கா ஹாத், யானையுடைய கை, அதாவது தும்பிக்கை. ஹாத்தி கா, யானை உடைய. கா அப்படின்னா உடையன்னு அர்த்தம். ஹாத்தி கா ஹாத், யானை உடைய கை. ஹாத் மே, கையில். இந்த மே வந்துச்சுன்னா இல், கையில். ஹாத்னா கை, ஹாத் மே அப்படின்னா கையில். ஹதௌடா அப்படின்னா ஹேமர், அதாவது சுத்தியல். அதாவது தும்பிக்கையில் வந்து சுத்தியல் இருக்குன்னு அர்த்தம். யானையோட தும்பிக்கையில் வந்து சுத்தியல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹாத்தி கா ஹாத், ஹாத் மே ஹதௌடா. ஹாத்தி கா ஹாத், ஹாத் மே ஹதௌடா. இந்த டங் ட்விஸ்டர் படிக்கும்போது உங்களுக்கு தாங்கிறது ஈஸியாக வரும். தா, ஹாத்தி கா ஹாத், ஹாத் மே ஹதௌடா. ஹாத்தி கா ஹாத், ஹாத் மே ஹதௌடா. சரிங்களா? இதை கொஞ்சம் வேகமாக சொல்லி பாருங்கள், உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு. இப்போ நீங்கள் அதே வார்த்தையை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ பழக்கப்பட்ட வார்த்தையை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நானா, நானானா தாத்தா. நானி, பாட்டி. நயே, புதிய. கரம், சூடான. டண்டா, குளுமை. ஹாத், கை. ஹாத்தி, யானை. ஹதௌடா, சுத்தியல். பழக்கப்பட்ட வார்த்தையை பார்க்குற மாதிரியே இருக்கா? ஏதோ ரொம்ப நாள் பேசி பழக்கப்பட்ட வார்த்தையை பார்க்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புதுசாக இருக்கும். அந்த டங் ட்விஸ்ட்டை நம்ம புரிஞ்சு படிச்சுட்டு திருப்பி வந்து இந்த வார்த்தைகளை பார்த்தோம்னா கண்டிப்பாக இது ஏதோ ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை மாதிரியே இருக்கும். உங்களால் ஈஸியாக அதை மெமரைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். தேங்க்யூ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.